Hi everyone. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான டாப் 100 காலேஜ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பார்க்குறோம். என்ன விஷயம்னா 100% சீட்ஸ் ஃபில் ஆகக்கூடிய ஒரு கல்லூரி அப்படின்னா அந்த 100 கல்லூரிகள் நான் எடுத்திருக்கிறேன். 100% அல்லது ஒரு 95 இருந்து ஒரு 92% இருந்து கணக்கெடுத்திருக்கிறேன். ஏன் 90% மேல சீட்ஸ் ஃபில் ஆயிருக்க கல்லூரிகள் என்னென்ன, போன வருஷம் என்னென்ன கல்லூரிகள் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் சார் இது பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் 100ங்கிறது சீட் வேகமாக ஃபில் ஆகக்கூடிய கல்லூரிகள் வரிசையாக போட்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்து போட்டிருக்கேன், டாப் டு பாட்டம் வரைக்கும். அதாவது 90% ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த கல்லூரிகள்லாம் வந்து சீட் ஃபில் ஆயிடுச்சு. சில கல்லூரிகள் 100% சீட்ஸும் ஃபில் ஆயிருக்குது, அதையும் நான் காட்டுறேன். ஸோ வேகமாக வந்து சீட் ஃபில் ஆகிறதுக்கூடிய கல்லூரிகளில் கண்டிப்பா இந்த டிஎன்இ 2024 ஆஸ்பிரண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நீங்க வந்து கண்டிப்பா வந்து சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இந்த கல்லூரியில. ஏன் காரணம்னா சீட்டு வேகமா ஃபில் ஆகிறதுனால கிடையாது, எல்லாமே அரசு ஆராய்ஞ்சுதான் போன வருஷம் எடுத்திருப்பாங்க. வேகமா சீட் ஃபில் ஆக காரணம் என்னவா இருக்கும், அந்த கல்லூரி நல்லா இருக்கும், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நல்லா இருக்கும், அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், மாணவர்கள் விரும்பி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதுனாலதான் சீட் ஃபில் ஆயிருக்கு. அதே தான் நான் இங்க காட்டுறேன். அது வேகமா வந்து பாத்தீங்கன்னா சீட்டு ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொன்னேன்னா எந்தெந்த கல்லூரின்னு சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே நான் இந்த டேட்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம், பேரண்ட்ஸ்க்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங்க்கு இந்த நம்பர் கூப்பிடுங்க. கண்டிப்பா புக்கிங் 9ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிடுவேன் நானு. சரிங்களா, தப்பா நினைக்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் நான் பண்ணித்தரேன். அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு. உங்களுடைய அட்மிஷன் என்கொயரி அண்ட் ஏதாவது டவுட் அப்படின்னா தயவு செய்து என்ன போனை கான்டாக்ட் பண்ண முடியலன்னா தயவு செய்து இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவேன், நான் கான்டாக்ட் பண்ணுவேன். சரிங்களா, சரி ஓகே. ஃபாஸ்ட் ஃபில்லிங் காலேஜஸ் என்னன்னா சிவசுப்பிரமணிய நாடார். இந்த கல்லூரியை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 100% சீட்டு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல 100% சீட்டே ஃபில் ஆயிடுச்சு. ரவுண்ட் 1ல 95% சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு. அடுத்தது 1315 முடிஞ்சு. அடுத்து அண்ணா சிஇஜி கேம்பஸ் கவுன்சிலிங் கோடு 1 ரவுண்ட் 1லே 90% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிரும். ரவுண்ட் 2ல 100% சீட்டும் ஃபில் ஆயிடும். அடுத்து எம்ஐடி ஏசிடி கேம்பஸ் 100% சீட்டு ஃபில்லு, கவுன்சிலிங் கோடு 2 ரவுண்ட் 2ல தான் ஃபுல்லா முடியுது. எம்ஐடி கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 90%க்கு மேலே வந்து ரவுண்ட் 1ல முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 2ல வந்து 100% வந்து பாத்தீங்கன்னா சீட்டு ஃபில் ஆயிருச்சு. கவுன்சிலிங் கோடு 4 2006 பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ரவுண்ட் 1ல 90% சீட் ஃபில் ஆயிடுச்சு. ரவுண்ட் 2ல மீதி இருக்கு 10%. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 2007 100% சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நீங்க வந்து பார்க்க வேண்டிய ஒரு கல்லூரி. 500 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை 100% சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு. 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் 100% சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ அடுத்து 1450 லோயலா ஐகேம் 100% சீட்டு ஃபில் ஆயிருக்கு. இதுல ஆச்சரியமான ரிப்போர்ட் எல்லாம் வரும் பாருங்க. 1399 சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 100% சீட்டும் ஃபில் ஆயிருக்கு. இதெல்லாம் ரவுண்ட் 1லேயே முடிஞ்சு போயிடும். ரவுண்ட் 2ல மிச்ச மீதி ஏதாவது 10% சீட் மெக்கானிக்கல் சிவிலா தான் இருக்கும். இப்ப நான் சொன்ன கல்லூரிகள்ல பாருங்களேன். 2750 கலைஞர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கர்நாடக இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில 100% சீட்டு ஃபில்லுங்க. இந்த கல்லூரி வந்து ரவுண்ட் 2லேயே முடிஞ்சு போச்சு, பாத்துக்கங்க. 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா டேட்டா இருக்கும் இல்லையா, வேகன்சி லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அது வச்சிருக்கேன். அதுல நீங்க பார்த்தாலே தெரியும் எதெல்லாம் 100% சீட்டு ஃபில் ஆயிருக்கு. 000 காட்டியிருக்கோம், வேகன்சி இல்லைன்னு காட்டியிருக்கோம். அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் எதுல 100% சீட் ஃபில் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் நான் எடுத்த ரிப்போர்ட் கரெக்டான. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி 100% சீட்டும் ஃபில் ஆயிடுச்சு ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 2ல ஒரு 10% சீட்டு தான் இருந்துச்சு. 1516 தந்தை பெரியார் இதெல்லாம் சீக்கிரமே ஃபில் ஆயிரும், 100% சீட்டு. 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 100% சீட்டு வந்து ஃபில் ஆயிடுச்சு. 1211 ராஜலட்சுமி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிஞ்சு போயிடும், 100% சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. ஒரு மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்ஸுகள் ரவுண்ட் 2ல ஃபில் ஆகும். 2329 ஜிசிஇ தர்மபுரி இதுவும் 100% சீட்டு வந்து ஃபில் ஆயிடுச்சு. 2377 பிஹெச்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் 100% சீட்டு வந்து ஃபில் ஆயிடுச்சு. 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்கூர் இதுவும் 100% சீட்டு வந்து ஃபில் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ரவுண்ட் 1லேயே முடிஞ்சிடும். ரவுண்ட் 2ல ஒரு 10% சீட் தான் இருக்கும். நம்ம சொன்ன கல்லூரி 100% சீட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னா ரவுண்ட் 2ல மெக்கானிக்கல் சிவில் ஏதாவது இருக்கும், ஏதாவது எஸ்சி எஸ்டிக்கு இருக்கும், அவ்வளவுதான். அதுவும் முடிஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த கல்லூரிகளை மெயின் பிரான்சஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். சரிங்களா,
90% சீட் ஃபில் ஆயிரும். 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, இதுவும் அப்படிதான் 100% சீட் ஃபில் ஆயிடுச்சு. 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 100% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 100% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இது எல்லாமே செகண்ட் ரவுண்ட்ல வரும்போது 10% சீட் தான் இருக்கும். 2739 ஸ்ரீ ஈஸ்வர் வந்து ரெண்டாவது ரவுண்ட்ல தான் ஃபில் ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஒரு 50% 60% ஃபில் ஆயிடும் ஈஸ்வரும் கேபிஆரும். செகண்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிரும், சீட்டே இருக்காது, செகண்ட் ரவுண்ட்ல முடிஞ்சு போயிடும். 2764 கேபிஆர் 100% சீட் வந்து ஃபில்டு டிஎன்இஏ 2023ல. 3826 கொங்குநாடு காலேஜ் பாருங்களேன், நம்பவே முடியல, 100% சீட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க போன வருஷம். 4975 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் திருநெல்வேலி 100% சீட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. 5010 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் போடி கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே முடிஞ்சிருங்க, 170க்கு மேலே முடிஞ்சிரும், 100% சீட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. 2735 கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 99% சீட் வந்து போன வருஷம் ஃபில் பண்ணிட்டாங்க. 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர் 99.9% SC/SC/STல ஒரு சீட் 2 சீட் ஃபில் ஆகல, மத்தபடி எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கற்பகம் 99.9% சீட் வந்து ஃபில் ஆயிருக்குங்க. 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிருஷ்ணாவோட செகண்ட் பிரான்ச் 99.9%. ஒரே ஒரு சீட்டு சிவில்லயோ மெக்கானிக்கலோ எங்கேயோ ஒரு சீட்டு எஸ்சிக்கு இருந்திருக்கும், அவ்வளவுதான். 2736 டாக்டர் என்ஜிபி எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, 99% ஃபில் ஆயிடுச்சுங்க. 2619 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 99% ஃபில் ஆயிடுச்சுங்க. 2329 ரத்னம் டெக்னிக்கல் கேம்பஸ் 99.5% வந்து ஃபில் ஆயிருக்கு. 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 99.5% வந்து ஃபில் ஆயிருக்கு. 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 99.5% வந்து ஃபில் ஆயிருக்கு. 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 99% ஃபில் ஆயிருக்கு. இது எல்லாமே தாராளமா சாய்ஸ் பண்ணல வைக்கக்கூடிய ஒரு கல்லூரி. 2702 பன்னாரிமன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 99.5% ஃபில் ஆயிருக்கு. 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 99% வந்து ஃபில் ஆயிருக்கு. 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 99% ஃபில் ஆயிருக்குது. 1112 RMD 99% ஃபில் ஆயிருக்குது. அதுல எல்லாம் 1% சீட் ஃபில் ஆகல, அது SC/SC/ST தான், வேற ஒண்ணும் இல்ல. 1113 RMKலயும் 99% ஃபில் ஆயிருக்கு. 1304 ஈஸ்வரி ராமாபுரம், இதுவும் 99% ஃபில் ஆயிருக்கு. 1309 மீனாட்சி சுந்தரராஜன், இப்ப அட்டானமஸா மாறி இருக்கு, 99% ஃபில் ஆயிருக்கு. சிவில்ல மட்டும் சீட் இருந்திருக்கு போன வருஷம். 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை தஞ்சாவூர் 99% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 4960 மெப்கோ சிவகாசி 99% ஃபில் ஆயிருக்கு. 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் 99% ஃபில் ஆயிருக்கு. 1311 KCG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் 100 வந்துட்டாங்க பாருங்க, எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. 1306 JPR காலேஜ் 99% ஃபில் ஆயிருக்குது. 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 99% ஃபில் ஆயிருக்கு. 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 99% சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு. 3 ரவுண்டுக்கு அப்புறமும் சீட் இல்ல. 1422 SRM வள்ளியம்மை, இதுலயும் 99% சீட் ஃபில் ஆயிடுச்சு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம். 2622 VSB கரூர், இதுவும் 98% சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு. 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி 99% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை, இதுவும் 99% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. இங்க பாருங்க ஆச்சரியமான விஷயம், 2673 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இப்ப அட்டானமஸா மாறி இருக்கு, இது வேற சக்தி காரமடையில இருக்க சக்தி 98% சீட் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க. 1114 SA இன்ஜினியரிங் காலேஜ் 97% ஃபில் பண்ணிருக்காங்க. 2706 டாக்டர் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் 98% சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 1026 UCE காஞ்சிபுரம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 97% ஃபில் பண்ணிருக்காங்க. 1307 ஜெருசலம் 99% சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 1118 வேல்டெக் மல்டிடெக் 99% சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 2725 ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 98% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு கோயம்புத்தூர். 1120 வேலம்மாள் சென்னை 98% சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 1122 வேல்டெக் ஹைடெக் 99% வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருக்காங்க. ஒரு சீட் கூட இல்லைங்க, BC MBC OC 99% 98னா அதுல சீட்டே இல்லை. SC/SC/STக்கு ஒரு சீட் 2 சீட் எங்கேயோ இருக்கும், அதனாலதான் 99%. 1140 JPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 99% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 1210 பனிமலர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் 99.5% அங்கங்க ஒரு சீட், அவ்வளவுதான். 1237 வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் 98% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை 99% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 2729 நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் அட்டானமஸா மாறி இருக்கு, 99% வந்து சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு நேரு காலேஜ்ல. 2613 KSR இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு 97% ஆஃப் சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. அடுத்தது
2328 KSR Institute of Technology நாமக்கல் 94% ஆஃப் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2607 KS ரங்கசாமி நாமக்கல் 92% சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2608 M குமாரசாமி 93% ஆஃப் சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 3819 சாரநாதன் 99% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. 2621 ER பெருமாள் 94% சீட் ஃபில் ஆயிருக்கு. அட்டானமஸ் கல்லூரி சரிங்களா. 2653 நாலேஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 95% ஆஃப் சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 2656 பில்டர்ஸ் 95% சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க போன வருஷம். 2715 நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் 96% வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 2731 RVS காலேஜ் கோயம்புத்தூர் பாருங்க 98%. நீங்க நம்மளே டேட்டா கீழ இருக்கு பாத்துக்கோங்க. 2704 கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நரசிபுரம் கோயம்புத்தூர் 96% சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. 2708 இந்துஸ்தான் காலேஜ் 94% இன்க்ரீஸ் சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 2723 வெள்ளல்லார் 94% வந்து இது பண்ணிருக்காங்க சீட் வந்து பெர்சன்டேஜ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 2721 ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பைபாஸ் LNT பைபாஸ் இதுவும் அட்டானமஸ் 92% சீட்ஸ் தான் ஃபில் பண்ணிருக்காங்க. 2734 SNS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 94% ஆஃப் சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் இந்துஸ்தான் அனதர் பிரான்ச் 95% சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 2741 PA இன்ஜினியரிங் காலேஜ் பொள்ளாச்சி 95% ஆஃப் சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 95% ஆஃப் சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 3830 K ராமகிருஷ்ணன் திருச்சிராப்பள்ளி 96% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 3701 K ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 96% இதோட பிரான்ச் தான் 96% சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. MAM திருச்சிராப்பள்ளி 3829 இதுவும் நல்ல கல்லூரி தான் 97% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 3841 கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இப்போ இது அட்டானமஸா மாறி இருக்கு 96% ஆஃப் சீட் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 4678 ராம்கோ இன்ஸ்டிடியூட் 96% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க 3 ரவுண்டுக்கு அப்புறமும். 4917 சேது இன்ஸ்டிடியூட் 96% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. அடுத்து 4955 பிரான்சிஸ் சேவியர் 97% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 4971 சென்ட் சேவியர் கேத்தலிக் கன்னியாகுமரி 96% ஆஃப் சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்காங்க. 5904 KLN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 97% ஆஃப் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 5910 PSNA காலேஜ் திண்டுக்கல் 98% சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. நான் சொன்னது எல்லாமே 92க்கு மேலதான் 92க்கு மேலதான் 80% சீட்ஸ் எல்லாம் ஃபில் சொல்ல 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதுல வந்து 92% மேல சீட்டு ஃபில் ஆயிருக்குன்னா இது இந்த 100 கல்லூரிகள் தான். மீது எல்லா கல்லூரிகளும் வந்து பாத்தீங்கன்னா 90க்கு கீழே 85% 80% எல்லாம் இருக்குது. அதுல சீட்டு மெக்கானிக்கல் சிவில் தான் ஃபில் ஆகாம இருந்தது. இதுலயுமே SC SC ST தான் ஏதோ ஒரு சீட்டு ஃபில் ஆகாம இருக்கு தவிர BC OC MBC BCM எல்லாம் எல்லாமே ஃபில் ஆன கல்லூரி தான் இது. சோ இதெல்லாமே நீங்க தாராளமா சாய்ஸ் பண்ணி வைக்கலாம். இந்த 100 கல்லூரிய தாராளமா எல்லா கட் ஆஃப்க்கும் 3 ரவுண்ட்லயும் ரவுண்ட் 1ல சில கல்லூரிகள் இருக்கு நீங்க பாத்தீங்க டயர் 1 கல்லூரி, ரவுண்ட் 2 காரங்களுக்கும் இருக்கு, ரவுண்ட் 3 காரங்களுக்கான காலேஜஸும் இருக்கு. கரெக்டா இந்த காலேஜஸ் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணி வைங்க. சார் சீட்ஸ் ஃபில் ஆகிறத வச்சு நம்ம முடிவு பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடிவு பண்ணலாம். ஒரு சில கல்லூரி மட்டும் போய் விசிட் பண்ணுங்க. நான் வந்து சில வீடியோல வந்து போட்டிருக்க மாட்டேன் அந்த கல்லூரி எல்லாம் பிளேஸ்மெண்ட் அதிக பிளேஸ்மெண்ட் இதுல இருக்கு அப்படிலாம் போட்டுக்க மாட்டேன். அந்த கல்லூரிகளை மட்டும் நீங்க அதிக பேசியிருக்க மாட்டேன். அந்த கல்லூரிகளை மட்டும் நீங்க தயவு செய்து நேர்ல போய் விசிட் பண்ணி நீங்க பாக்குறது நல்லது சரிங்களா. யாரையும் நம்ப வேண்டாம், நான் என்ன கூட நம்ப வேண்டாம் சரிங்களா. பட் திஸ் இஸ் த டேட்டா. இந்த டேட்டாவை வச்சு நீங்க வந்து முடிவுக்கு வந்துடலாம் எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து சீட் வந்து ஃபில் பண்ணிருக்கிறாங்க ஒரு கல்லூரியிலையும். அதுவும் முன்னோக்கி 90% ஆஃப் சீட் வந்து ஃபில் பண்ண கல்லூரிகள் இதுதான். 100% ஆஃப் சீட் ஃபில் பண்ண கல்லூரிகள் ஒரு 20 கல்லூரிகள் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அதுவும் இதுதான் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த 100% ஃபில் பண்ண கல்லூரிகள் எல்லாமே டயர் 1. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரவுண்ட் 3 தான் ஃபுல்லா முடிஞ்சது. ரவுண்ட் 2 வரைக்கும் 90% சீட் வந்து ஃபில் ஆச்சு. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜும் அப்படிதான் 99% ஃபில் பண்ணிருக்காங்க அவங்க சீட்டு. ரவுண்ட் 3ல தான் ஃபில் பண்ணாங்க அவங்க, ரவுண்ட் 1ல கிடையாது. ரவுண்ட் 2ல பிடிச்சாங்க, ரவுண்ட் 3ல ஃபில் பண்ணாங்க ஒரு சில கல்லூரிகள் மட்டும். மீதி எல்லா கல்லூரிகளும் 100% சீட்டு வந்து ஃபில் பண்ண எல்லாமே டயர் 1. அதே மாதிரி கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுவும் ரவுண்ட் 3ல ரவுண்ட் 2ல தான் பிடிச்சாங்க, ரவுண்ட் 1ல அவ்வளோக்கும் ஃபில் ஆகல. மீதி எல்லாம் டாப்ல இருக்கிற SSN PSG அண்ணா யூனிவர்சிட்டி வெங்கடேஸ்வரா இந்த மாதிரி கல்லூரிகள் எல்லாமே 100 குமரகுரு கிருஷ்ணா இந்த மாதிரி ராஜலட்சுமி சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது எல்லாமே 100% சீட் வந்து ஃபில் ஆனது. ரவுண்ட் 1லே 90% சீட் வந்து ஃபில் ஆயிருச்சு. ஸோ இப்போ நீங்க கணிச்சுக்கலாம் எந்த ரவுண்டுல எவ்வளவு ஃபில் ஆயிருக்குன்னு நான் சொல்லலை. இப்போ மொத்தமா 3 ரவுண்டு சேர்த்தி 3 ரவுண்டுக்கு அப்புறம்
எவ்வளவு பர்சன்டேஜ் சீட்டு வந்து ஃபில் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு கல்லூரியில 100% சீட்டு ஃபில் ஆகுதுன்னா சும்மா ஒன்றும் கிடையாதுங்க. அந்த கல்லூரியோட தரம் பார்த்து தான் மாணவர்கள் சேர்ந்துருப்பாங்க. அதனால இந்த டேட்டா உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது போல நிறைய வீடியோக்கள் வரும். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங்க்கு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் கிளியர் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ.